என்னதான் நம்ம கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது இல்லையா? ஒரு கப் ரவையை வச்சுட்டு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமாங்க. ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ரவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை வந்து ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பிடிச்சி வெல்லம் சேர்த்துக்கிட்டாங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதோட மறக்காமல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு திருகின தேங்காய் சேர்த்துட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆற வச்சுருக்க ரவையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கிண்ண மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தையும் சென்டரில் வச்சுட்டு பூர்ணம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. சூடான ஆயிலில் போட்டு மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா சுட சுட உள்ளார வந்து சாஃப்டாக மேலே மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.